Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக பாஜகவின் இளைஞரணி தலைவர் எஸ்.ஜி. சூர்யா இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் இரங்கல் தெரிவிக்கும் விதமாகவும். மேலும் சிஎம் சார் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நேரடியாக என்னை பழிவாங்கலாம், தொண்டர்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒரு அசம்பாவிதம் நடந்து 3 நாள் கழிச்சாச்சு வெளியே வந்துட்டாங்களேன்னு சந்தோஷப்படுறோம். இரண்டாவது, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால அதற்கான விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்படதான் வேண்டும். அதனால பர்மிஷன் வாங்கினவங்க, கொடுத்தவங்க, பொறுப்பாளர்கள் அவங்களெல்லாம் விசாரிக்கிறது ஒரு இயல்பா நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை விஷயம்தான். அதை நீங்க சினிமாட்டிக்கா பண்ணிட்டு அதுல ஒரு சிம்பத்தி தேடுறதுன்றது தவறான பார்வையா இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு எங்க எம்பிக்கள் குழுலாம் நாங்க பார்த்ததுல இதுல பல மர்ம நபர்கள் அந்த கூட்டத்துல உள்ள நுழைஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்ட மாதிரிலாம் அந்த சம்பவத்துல இருந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுல ஒன்னு விஷயம் கவனிக்க வேண்டியதா பாக்குறது என்னன்னா, விஜய் சொல்லியிருக்கார் இதை பத்தின பல உண்மைகளை வெளியே கொண்டு வர இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன உண்மைகள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதுல ஏதாச்சும் அரசியல் சதி இருக்கா, இதை பத்திலாம் நம்மளுக்கு இன்னும் தெரியல. பொது வெளியில அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை பத்தி கருத்து சொல்ல முடியும். பட் இப்போ வரைக்கும் அவர் என்ன சொல்றாரோ அதை பார்க்கறதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். சார், விஜய் குறிப்பிட்டிருக்கிறதுல வீடியோல சிஎம் சார் பழிவாங்க வேண்டும் என்றால் என்னை பழிவாங்குங்கள், தொண்டர்களை எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது எதை சார் டீகோட் பண்ணுது? இல்ல, அதுதான் சொல்றேன். இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவர் ஒரு கட்சி தலைவரா பேசுறாரே தவிர இந்த சம்பவத்தை அவருக்கு முன்னாடி நடந்ததுன்ற அந்த பொறுப்புணர்வோடு பேசுற மாதிரி தெரியல. எந்த கட்சி கூட்டத்துல இப்படி நடந்தாலும் சம்பந்தப்பட்ட அந்த பொறுப்பாளர்களை விசாரிப்பது இயல்பான ஒரு விஷயம் தான். அது ஒண்ணும் இவங்களை பழிவாங்குற நடவடிக்கையா நம்ம பார்க்கலைங்க. எது நடந்திருந்தாலும் அதை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டியது எல்லாருடைய கடமை. இது அவர் பியூர்லி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா அவர் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன். அதுல அரசாங்க ரீதியில எந்த அனுபவம் அவருக்கு இல்லை அப்படின்றதும் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா நம்மளுக்கு தெரியுது. மீண்டும் மீண்டும் தவறா தொண்டர்களையும் மக்களையும் வழி நடத்த வேண்டாம்னு தலைவர் விஜய நம்ம கேட்டுக்கிறோம். விஜய் வீடியோல குறிப்பிடும் போது காவல்துறை ஒதுக்கிய இடத்தை தவிர அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டதை தவிர வேறு எந்த தவறும் நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இடம் கேட்டது ஒரு ரவுண்டான இடத்தை கேட்டிருக்காங்க. இது ஏன் சார் காவல்துறை மாத்தி கொடுத்திருக்காங்க? அதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். திமுக அரசாங்கம், திமுகல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் கரூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரவுண்டான இடத்தை வழங்கினாங்க. ஆனா சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர் பிரச்சாரம் கேட்டும் போது அந்த ரவுண்டானா கொடுக்கல. 2024 நாங்க எம்பி எலெக்ஷன் அப்போ பிரச்சாரத்துக்காக அந்த இடத்தை கேட்டோம், அப்பவும் எங்களுக்கு கொடுக்கல. இப்ப விஜய் அவர்களுக்கும் கொடுக்கல. அப்போ விசாலமான இடங்கள் ஆளும் கட்சியினருக்கு மட்டும்தான், இந்த மாதிரி சின்ன இடங்கள் எதிர்கட்சியினர் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் ஒரு மோசமான ஒரு பாலிசியை வைத்திருப்பதா நம்ம பாக்குறோம். அது மிக மிக தவறான அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு நடவடிக்கை அப்படின்றது எங்களுடைய கருத்து. இந்த கரூர் நிர்வாகம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இது மாதிரி அதிகார துஷ்பிரயோகத்துல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இது மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.